நாங்க உன்னை காப்பாத்துருவோம் ஜெயா. தைரியம் டாக்டர். உள்ள கொண்டு போங்க, ஓபன் பண்ணுங்க. கொஞ்சம் நகருங்க, கொஞ்சம் நகருங்க. சார் 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 ஒரு நிமிஷம் சார். ஐசியூக்குள்ள யாரும் போகக்கூடாது சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. டாக்டர் ஜெயா சம்சாரம் சின்ன தலைவலி வந்தா கூட அவ தாங்க மாட்டான். ஆக்சிடென்ட் ஆகி ரத்தம் கொட்டிட்டு இருக்கு. நான் கூட இருக்கணும். இங்கெல்லாம் போக கூடாது மாமா. இல்ல ஐசு நான் அத்தைக்கு ஒண்ணும் ஆகாது. அவங்க பாசமா பேசுறேன் மாமா. எப்படிவா இருக்கு? ஒன்னும் கவலைப்படாதம்மா. டாக்டர் ஹெட் இன்ஜூரியா? எஸ் டாக்டர். பிளட் லாஸ் இருக்கா? எஸ் டாக்டர். பிளட் குரூப் என்னன்னு? அவங்க ஓ பாசிட்டிவ் சார். நீங்க? ஐம் ஐஸ்வர்யா, நர்சிங் ஸ்டூடெண்ட். இவங்க என் அத்தை தான். சுகர் பேஷண்ட், ரெகுலரா இன்சுலின் எடுத்துக்கிறாங்க. நான் தான் போடுறேன். விக்ரம் டாக்டர், நான் பேஷண்ட் அட்டெண்ட் பண்றேன். சரிங்க டாக்டர். நீங்க இவங்க கிட்ட பேஷண்டோட மெடிக்கல் ஹிஸ்டரி என்னன்னு தெரிஞ்சுட்டு வாங்க. பிளட் பேங்க்குக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓகே டாக்டர். ஓகே மா ஒரு நிமிஷம் வாங்க. அவங்களுக்கு எந்த இடத்துல அடிபட்டுச்சு? அவங்களுக்கு தலையில அடிபட்டிருக்கு டாக்டர். ஐ சீ. அவங்களுக்கு வேற ஏதாவது ப்ராப்ளம்? அவங்களுக்கு அப்பப்போ தலைவலி. மனசை விட்டுறாதங்க, மதனைக்கு ஒன்றும் ஆகாது. பாருமா பேசிட்டு இருக்கால, எல்லாம் சரியா. ஓகே. மேடம், இப்போ இங்க ஆக்சிடென்ட் ஆகி யாராவது அட்மிட் பண்ணிருக்காங்களா? ஆமா சார், 3rd floor ஐசியூல இருக்காங்க. எங்க? லெஃப்ட்ல போங்க. அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். ரிலாக்ஸ். மா 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 மர்மோனே ஒண்ணு ஆகாது. மர்மோனே அப்பா அப்பா மா 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 மர்மோனே மா மா அதான் சொன்னேன்ப்பா, பைக்கு வர கார்ல போக சொன்னல. இப்படி ஆஸ்பத்திரியில அள்ளி கொண்டு வந்து தூக்கி போடதா அவ்வளவு அவசரமா போனீங்களா? ஐயா மர்மோனே, எங்க அண்ணனை திட்டிராதியா. அது மூஞ்ச பாரு, இடிச்சு போய் உட்கார்ந்துருக்கு. பொல்லாத நேரம் இப்படி எல்லாம் நடந்து போச்சியா. படிச்சு படிச்சு சொன்ன. ஐயோ புரியுது மர்மோனே, புரியுது. பாரு, ஏற்கனவே அது பாதி இத்து போய் உட்கார்ந்துருக்கு சாமி. இதுல நீ வேற பேசிய கண்ணனை காயப்படுத்திடாதப்பா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். எங்க அடிபட்டிருக்குப்பா, சொல்லுங்கப்பா. டாடி
பின்னாடி அம்மா ஐயோ மாமா அத்தைக்கு பெருசா ப்ராப்ளம் இல்ல மாமா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்காங்க அது முடிஞ்சதும் ஸ்கேன் பண்ணி ஸ்கல்ல டேமேஜ் இருக்கா இல்லையான்னு பாத்துருவாங்க உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல மாமா பயப்படாதீங்க மாமா அம்மாக்கு ஒண்ணும் இல்லைண்ணே அம்மா என் கையை இப்படி தட்டி கொடுத்துச்சுன்னு அப்பா நம்ம எல்லாரும் சேர்ந்து சாமி கும்பிடுவோம்ப்பா பழைய ஜெயலட்சுமி அம்மா திரும்ப வந்துருப்பா வந்துருப்பா என்னடா இவ்ளோ ரத்தம்? என்ன பண்ண? அம்மா அம்மா எழுந்திரிமா அம்மா எழுந்திரிமா அம்மா 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 எழுந்திரிமா எழுந்திருமா அம்மா இத்தனை நடக்கீரலுக்குலாம் பயந்து விழுந்தா எப்படி ஜெயலட்சுமி இங்க எழுந்து பாருன்றால ஜெயலட்சுமி எழுந்திரி அம்மா எழுந்திருமா அம்மா உனக்கு ஒண்ணும் இல்ல எழுந்திருமா அம்மா அம்மா கார்த்தி எதுக்குடா நீ எதுக்குடா பிளேட்ல பென்சில் சீவற அதான் அம்மா உனக்கு ஷார்ப்னர் வாங்கி கொடுத்திருக்கல பாரு கையில எவ்வளவு ரத்தம் பாரு கமே வலிக்குதா எவ்வளவு ரத்தம் பாரு எனக்கு பயமா இருக்கு அம்மாக்கு ஒண்ணும் ஆகாதடா இங்க பேஷண்டோட பிளட் ரிலேஷன் யாரு? நாங்க எல்லாரும் பிளட் ரிலேஷன் தான். உள்ள டாக்டர் பாத்துட்டு இருக்காரு. நீங்க இதுல ஒரு சைன் போடுங்க. ஓகே. மாமா மாமா இதுல ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க. வேற ஒண்ணும் இல்ல, ஹாஸ்பிட்டல் ஃபார்மாலிட்டிஸ் தான். பயப்பட வேண்டாம், ஒரு கையெழுத்து மட்டும் போடுங்க. ஐசு அப்பா தான் கையெழுத்து போடணுமா? நான் கையெழுத்து போடலாமா? நீங்க சைன் பண்ணலாமா? குடு ஐசு. கையெழுத்த போடு, நீதானே இப்ப தைரியமா இருக்கு.
சாரி டார்லிங், உன் ஃப்ரெண்டுக்கு சூப்பரான கிஃப்ட் செலக்ட் பண்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கிஃப்ட் செம்மையா இருக்குமா, அதை உள்ள எடுத்துட்டு வந்தா பாட்டி பார்த்தா டென்ஷன் ஆயிடுந்தா. நான் கார்லயே வச்சுட்டு வந்துட்டேன். செம்ம பசி, வெளியவே சாப்பிட்டுருக்கணும். ஆனா என்ன பண்றது, என் டார்லிங் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோன்ட்டு வந்துட்டேன். அந்த குழம்பெடு. மா, அம்மா ஏமா அழற? நான் வரதுக்கு லேட் ஆச்சுன்னு பாட்டி ஏதாவது சண்டை போட்டாங்களா? அப்புறம் ஏமா அழற? என்ன பிரச்சனை? அம்மா அம்மா, நீ என்ன ரொம்ப பதற வைக்கிற. என்னாச்சுன்னு சொல்லு ப்ளீஸ். அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? யாருக்கு? உன் அத்தை ஜெயலட்சுமிக்கு. என்னம்மா சொல்ற நீ? அம்மா காலையில கூட விஷ் பண்ணோமேமா, அதுக்குள்ள எப்படிமா? தெரியல, ஏதோ லாரி மோதிச்சுன்னு சொல்றாங்க. ஸ்கூல் படிக்கிறப்பவே ஜெயலட்சுமிக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு. தினமும் ஜன்னல்ல கொஞ்சம் சக்கரை எடுத்து வைப்பா, எறும்புங்க வந்து சாப்பிடட்டும்னு. அம்மா, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு அவளுக்கு. ஒருத்தர்கிட்ட கூட முறைச்சு பேசி சண்டை போட தெரியாது. புரியுதுமா. எல்லாரையும் நேசிச்சு அவளை எவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு போல. அதான் லாரியை விட்டு ஏத்திட்டான். அம்மா ரிலாக்ஸ்மா, நீ பதறாத. அவங்களுக்கு எதுவும் ஆகாது. ஆக கூடாதுன்னு சாமி கிட்ட வேண்டிக்கலாம். முடிஞ்சா நேர்லயே போய் பாப்போம். ஜோதி, நம்ம பாட்டியை தாண்டி அவ்வளவு தூரம் போக முடியாது. என்ன நீ? அவங்களும் நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே. பாவம், உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. இப்ப கூட இந்த கோவத்தை சுமக்கணுமா என்ன? என்னத்தா சாப்பிட இடத்துல ரகசியம் பேசிட்டு இருக்கிய? சித்ரா, இளவரசி ஏன் கோவிக்கிறாங்க? பாட்டி, என்னம்மா, பாட்டிக்கு விஷயம் தெரியுமா? தெரியாது. சரி வா, உங்க போலாம். அது உங்க பொண்ணுக்கு. அடி திருட்டு கழுத, எனக்கு எதிரி பொண்ணு. பாட்டி அது. நீ இருக்கா? அந்த பால்கோவாக்காரன் பொண்டாட்டியை பத்தி இங்க என்ன பேச்சு? அது அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சா, ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்காங்களா? எப்ப நடந்ததா? இன்னும் சாகலல்ல? ஏன் பாட்டி என்ன பேசுறீங்க? ஒரு உயிர் போராடிட்டு இருக்கிறப்போ நீங்க இப்படி எல்லாம் பேசலாமா? நான் அப்படித்தான் பேசுவேன். என்ன செய்வீங்க? எங்க வீட்டு ஆளுங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் பதறுவேன், அழுவேன். எவன் பொண்டாட்டிய சாக கடந்தா என் வீட்டுல ஒப்பாரி வைப்பியோளோ? சீதாலட்சுமி, உன் பள்ளிக்கூடத்து சிநேகிதியை போய் பார்க்கணுங்கிறதெல்லாம் மறந்துரு. நீ ஏன் வீட்டு மருமக, புரியுதா? பாட்டி, திஸ் இஸ் ரிடிகுலஸ். சித்ரா, பாட்டி,
அவ இன்னும் சாகலைல்ல. செத்தா தகவல் வரும். அப்ப வேணும்னா யார்கிட்டயாவது மாலையை கொடுத்து விடுவோம். அது வரைக்கும் என் வீட்டை எழவு வீடா மாத்தாதீங்க. போங்க, போய் வேலையை பாருங்க. உனக்கு வேற தனியா சொல்லணுமா? மேல போ. ஸ்கேன் ரிப்போர்ட் வந்தோன்னு எனக்கு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்க. அத்தை கண்டிஷன் எப்படி இருக்கு? லாரி வேகமா வந்து மோதினதுல அவங்க தலையில லெஃப்ட் சைட் ஸ்கல் டிப்ரஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1/2 சென்டிமீட்டர் இருக்கும். என்னவா என்ன சொல்ற? மாமா கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் முழுசா கேட்டு சொல்றேன். இல்லம்மா ஏதோ சொன்னாரு லெஃப்ட் பக்கம். ஐயா, லாரி மோதின வேகத்துல அவங்க தலையில இருக்குல்ல ஓடு, அது லைட்டா 1/2 சென்டிமீட்டர் மிஸ்பிளேஸ் ஆயிருக்கு. இப்ப பாத்திரத்துல கல் பட்டுச்சுன்னா அந்த இடத்துல பள்ளம் விடுமே, அது மாதிரி. எதுவும் செய்ய முடியாத டாக்டர், ரொம்ப ஆபத்தா. மாமா அப்படி இல்ல, எதுவும் இல்ல மாமா. ஸ்கல் உடையல, கிராக்கும் எதுவும் இல்ல. இல்ல ஐஸ், மண்டவோடு 1/2 சென்டிமீட்டர் என்னெல்லாமோ சொல்றாங்க. அப்பா கொஞ்சம் இருங்கப்பா, டாக்டர் முழுசா என்னன்னு சொல்லட்டும்பா. பள்ளமா இருக்காப்பா, சரி பண்ணிடலாம்ப்பா. சரிங்கப்பா. பாருப்பா, வந்து உட்காருங்கப்பா. அப்பா வாங்கப்பா, அப்பா அழாதீங்கப்பா, அப்பா வாங்கப்பா. அப்பா ஜெயலட்சுமிக்கு எதுவும் ஆகாதுப்பா, அப்பா வாங்கப்பா. டாக்டர் ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் வந்தாச்சா? இன்னும் 40 மினிட்ஸ்ல ரிப்போர்ட்ஸ் வந்துடும். பின்னந்தலையில பெரிய காயம். டைம் பீயிங் சூச்சர் போட்டிருக்கு. சுகர் பேஷண்ட் வேறையா, ஸோ பிளட் லாஸ் கண்ட்ரோல் ஆகுதான்னு பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் 2-3 இடத்துல பிளட் கிளாட் ஆயிருக்கலாம். ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் வந்ததும் ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். டாக்டர் பேசுறாங்களா? இல்லங்க, அவங்க மயக்கத்துல தான் இருக்காங்க. பார்க்கலாங்களா? பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் மட்டும் போய் பாருங்க. சரிங்க டாக்டர், நம்ம அடுத்த பேஷண்ட்டை பார்ப்போம். டோன்ட் வரி சார், தைரியமா இருங்க. ஓகே, வார்ட் 7ல சூசைட் பேஷண்ட் என்னாச்சு பார்த்தீங்களா?